இங்க தெருக்கூத்து போற ஒரு கலைஞன் எல்லாத்துக்கும் லிஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டா, அங்க நாடகத்துக்கு சீக்கிரம் போணும் அப்டின்ட்டு. கடைசில இந்த லிஃப்ட் கேட்கிறோட ஃப்ரெண்டே வந்துருவாரு. சரி போ சீக்கிரம் போய் பைய எடுத்துட்டு வாயா அப்டின்னு சொல்லிட்டு நம்மால இறக்கிட்டு போயிருவாரு. அவர் இறக்கிட்ட உடனே ஒரு டயத்துல அர்ஜென்ட் போயிட்டு இறக்கிட்டு போயிட்டாரு. இன்னொரு தடவை இறக்குறப்ப வந்து கூத்த பார்ப்பா அப்டின்னு சொன்னோனே அவர் வந்து உள்ள பார்க்க ஆரம்பிச்சார். பார்த்தோனே அவருக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆயிப்போச்சு. எப்புட்றா இப்படி மாதிரி ஆடுறாங்க அப்டின்ட்டு தூக்கத்துல நைட்லாம் ஆடி ஆடி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அங்க போய் ஒவ்வொன்றா கத்துக்கிட்டு இருக்காரு. கத்துட்டு ஒரு மாதிரி மேக்கப்லாம் போடுறாரு. வீட்டுலலாம் எழுந்து பார்க்குறாங்க. திடீர்னு என்னடா நம்ம ஆளுக்கு ஆச்சு அப்டின்ட்டு ஒரு மாதிரி மேக்கப்லாம் போட்டு கத்துக்கிறாரு. சீக்கிரம் ஒரு வசனங்களாக கத்துக்கிட்டு இந்த வட்டம் ஒரு கர்ணனாவே வேஷம் போடலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாரு. மகாராஜா வேஷம். ஆமாம், அது வந்து கர்ணன் நாடகம் மாதிரி, இந்த மாதிரி கர்ணன் மாதிரி நாடகம் போட்டு நான் தான் கர்ணன் அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு சரி இது நம்ம ஊரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு நம்ம ஊரில் இந்த மாதிரி கூத்து மாதிரி நடத்துகிறோம், நீங்களாம் வந்து மெயினாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு பார்க்க வச்சு மகனை நீ என்னடா போடுற அப்படின்னு அப்போ நான் பொம்பளை வேஷம் போட்டுக்கிறேன்ப்பா, நீங்களா பொம்பளை வேஷம் போட்டு தான் நம்ம வந்திருக்கீங்க, நானும் ஸ்டார்டிங் அந்த மாதிரி போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையன் பொம்பளை வேஷம் போட்டுட்டு ஒரு மாதிரி அழகாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கூத்துக்கு மேக்கப் போடுறப்ப திடீர்னு கிரீடத்தை காணும். கிரீடை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டா போட்டு பேசிட்டு அப்படியே அதுக்கப்புறம் நம்ம ஆளுக்கு இது மாதிரி சொருன்னு ஆயிரும். அவன் ஃப்ரெண்டு தான் சொருன்னு. அதுக்கப்புறம் நாடகம் நல்லா போயிட்டு இருக்கும்போது என்னையவே இப்படி பேசுகிறா, நீ ராஜா வேஷம் போட்டு தான் இப்படி பேசுகிறேன், நானும் ராஜா வேஷம் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கைக்குள்ளே போட்டுட்டு அங்கே ஒரு பெரிய ஆள் மாதிரி அப்படியே உட்கார எடுத்த சபையெல்லாம் உட்காந்துட்டு ஹீரோட்ட கேட்குறாங்க எப்பயும் போல போகிறதானப்பா அப்படின்ட்டு. எப்பயும் போல நடத்துற மாதிரி நடத்துறீங்க, இந்த வட்டம் நான் கர்ணன் வேஷம் போடுறேன், நீ வேணா குந்தகி வேஷம் அந்த மாதிரி பொம்பளை வேஷம் போட்டுக்க அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கூட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அவங்கள இருக்கு அப்படின்ட்டு அவர் அப்படியே எழுந்து கிளம்பிட்டார். போ நானே நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தலைமை ஆயிட்டார். அங்கே வாத்தியார் ஆயிட்டார். வீட்டுக்கு வந்து புலம்ப ஆரம்பிச்சார். இனிமேல் அவ்வளோதான், கூத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியானது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவனோட பையன் வந்துடுவார். இந்த மாதிரி உங்களுக்கும் அவருக்கு தானே சண்டை, நான் என்ன பண்ணேன், என்னை நீங்கள் இந்த கூத்தில் சேர்த்துக்கங்க, நான் ஒரு மாதிரி லேடிஸ் வயசு மாதிரி போட்டு நான் மாதிரி கூத்தை கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் மாதிரி குடிச்சு இதாகி போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்து மேலே இந்த மாதிரி நான் தான் எங்கள் ஊரில் கூத்தே கொண்டு வந்தேன், கடைசியில் என்னையவே இந்த மாதிரி நடக்க இது ஆடவிடாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செத்து போயிட்டார் மனுஷன் பாவம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோயிலுக்கு 12 வருஷம் ஒரு தடவை கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி யாருக்கு சாமி ஆடுறாங்களோ அவங்க வந்து கூத்து ஆடுற மாதிரி இது பண்ணு 12 வருஷம் கழிச்சு யாருக்குமே இந்த மாதிரி சாமி வந்து அதுக்கப்புறம் இல்லை சண்டை போடுறாங்க. 12 வருஷமாக சாமி வரல, இந்த விட்டு அவர் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு அவருக்கு சாமி வந்துருச்சு. ஏன்னா அவங்க அப்பா முன்னாடி அது சாமி வந்துருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு சாமி வந்ததுக்கப்புறம் இந்த விட்டு இவருக்கு தான் சாமியாக இருக்குது, இவர் தான் இந்த மாதிரி கர்ணன் வேஷம் போகணுன்னு சொன்னோடனே அவருக்கு மாதிரி பிடிக்கல வாத்தியாருக்கு, புதுசாக வந்து வாத்தியாருக்கு உங்கள் அப்பனை மாதிரி ஒன்னே அடிச்சு துரத்துமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சாரு. இப்போ என்னப்பா பண்ணுறது, இந்த நாடகம் நடந்தே ஆகணும், 12 வருஷம் கழிச்சு போய் வந்துக்குவேன் கேட்டேன்னே அவன் இந்த மாதிரி கர்ண வேஷம் போடக்கூடாது, நான் தான் கர்ண வேஷம் போடுவேன், அவன் வேணும்னா குந்தகி வேஷம் நான் போட்டோம் அப்படின்னு சொன்னேன். அவனை குந்தகி வேஷம் போட சொல்லிட்டாப்ல. திரும்பி எப்பயும் போல் இந்த மாதிரி கர்ணன் நாடகம் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த நம்மளு குந்தகி வேஷம், அதாவது நம்ம ஹீரோட பையன் குந்தகி வேஷம் போட்டு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக அடிச்சு தாக்கிருப்பாப்புல. எல்லாருக்கும் ஒரு மாதிரி அழுக வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும், எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நாடகம் முடிஞ்சது. இப்போ யோசிக்க ஆரம்பிச்சா இந்த மாதிரி நம்ம அப்பனை கொண்டுட்டோம் இவனையும் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவலையாக இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் போய் அவர் காலிலே விழுந்து இறந்து போயிடுவார் மனுஷன். சாவுனா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா என்னதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கீழே இறக்கிவிட்டு மேலே வந்தாலும் ஒரு இதுன்னு ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த மாதிரி பொம்பளை வேஷம் தான் போகிற லாய்க்குன்னு சொன்னோன்னே அவங்க முன்னாடி கர்ணன் வேஷம் போட்டு எல்லாத்துக்கும் ஆட்டி நானும் இந்த மாதிரி தெருக்கூத்தனோட கலைஞனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நிரூபித்து காட்டிட்டாருங்க.